கல்வாரிக்கு போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்போது நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறைவார்த்தை சிலுவை பாதை. முன்னுரை. நாங்கள் சிலுவையில் அறைப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. சிலுவை இயேசுவை கொண்ட கொலை கருவி. சிலுவை சாவு அக்காலத்தில் கொடூரமான குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட கொடூர தண்டனை. நாம் பயணிக்கும் சிலுவை பாதை இயேசுவின் இரத்தம் குடித்த பாதை. இயேசு அவமானப்படுத்தப்பட்ட பாதை. இயேசுவை அணுவணுவாக சித்திரவதை செய்த பாதை. இப்படி இருக்க ஏன் இந்த சிலுவைக்கு வணக்கம், வழிபாடு? இதனை புனிதமாக போற்றுதல், அதனை நெஞ்சிலும் நினைவிலும் சுமத்தல், நம்பிக்கையின் அடையாளமாக காத்தல், இவையெல்லாம் இடரலன்றோ? இந்த இடரல்கள் எல்லாம் யாருக்கு? மற்றவருக்கே என்று பவுலடியார் பறைசாற்றுகிறார். சிலுவை யூதருக்கு தடைக்கல், பிற இனத்தாருக்கு மடமை. ஆனால் நமக்கு சிலுவை மீட்பின் சின்னம், இரட்சிப்பின் சின்னம். சிலுவை பாதை இரட்சிப்பின் பாதை, மீட்பின் பாதை, நமது பாவம் போக்கும் பாதை, நம்மை பரிசுத்தப்படுத்தும் பாதை. உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட, அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்து நமக்கு பாடம் சொல்லும் பாதை இது. பக்தி பற்றுதலோடு இதில் பயணிப்போம். வாருங்கள். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. முதல் நிலை.
இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. பிலாத்து அவர்களிடம், மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதில் அளித்தனர். உண்மை ஊனமாவதும் ஊமையாவதும் நன்மைகள் நலிவுறுத்தப்படுதலும் அநீதிகளுக்கு அவை மரியாதையும் தீமைகளுக்கு திருவிழாக்களும் பரிசுத்தமா விலை என்ன என கேட்கும் பழிப்புகளும் இன்றைய நவநாகரீக உலகத்தின் சரக்குகள். இப்படிப்பட்ட தீமைகளின் ஆக்கிரமிப்புகள் இயேசுவின் வாழ்வு பயணத்தில் விளையாடிய சதிராட்டங்களை நமக்கு விசாலப்படுத்தி விளக்கமாக காட்டுகின்றது இந்த முதல் நிலை. குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டியவர்கள் நீதி ஆசனத்திலும், நீதி ஆசனத்தில் இருக்க வேண்டியவர் குற்றவாளி கூண்டிலும் நின்ற நிலைதான் இந்த முதல் நிலை. சிலுவையில் அறையப்பட வேண்டியவர்கள், சிலுவை சாவு விதிக்கப்பட வேண்டியோர் எல்லோரும் சேர்ந்து இவன் சிலுவையில் அறையப்பட வேண்டுமென்று கோரிக்கை மனு வைக்கின்றனர். நீதியும் இரக்கமும் அன்பும் இறைவனின் குண அதிசயங்கள். மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குபவர் அவரே. மானிடர் நீதியை நாடி தேட வேண்டும். அது வெள்ளமென பொங்கி வர வேண்டும். நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வர வேண்டும் எனவும் விரும்புகிறவரும் அவரே. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசுக்கு உரியவர்கள் அவர்களே. விண்ணரசும் அவர்களுக்கே உரித்தது என பறை சாற்றியவரும் அவரே. ஆனால் அந்த நீதி தேவன் மனிதரின் நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்தப்பட்ட துர்ப்பாக்கியமும் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பும் மானிட வரலாற்றின் மகத்தான பாவச் செயலாகும். இவன் தன்னை கடவுளின் மகன் என்று சொன்ன தெய்வ நிந்தனைக்காரன் என்றது ஒரு கூட்டம். தன்னை அரசன் என்று சொன்ன தேச துரோகி என்று இன்னொரு கூட்டம் குற்றச்சாட்டு தாக்கல் செய்கிறது. தீர்ப்பளிக்க திணறுகிறான் பிலாத்து. குற்றம் இவர் மீது இல்லை என்று அறிந்தும் அவருக்காக குரல் கொடுக்கவும் அவரை விடுதலை செய்யவும் அவன் தயங்குகிறான். பதவி பறிபோகுமோ, தனது அதிகாரத்துக்கு ஆபத்து வருமோ என்று நினைத்து மௌனி ஆகிறான் அவன். நாம் என்ன நயமானவர்களா? சொந்த பந்தங்களுக்காக தீர்ப்பை மாற்றுவதில்லையா? நமது சுயநலன்களுக்காக அடுத்தவர் மீது அநியாய தீர்ப்பு இடுவதில்லையா? நமது தீர்ப்புகளால் எத்தனை நபர்களின் உணர்வுகளை கொண்டிருக்கிறோம், எத்தனை உறவுகள் பிளவுபட்டுள்ளன. தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்ற இறை வாக்குகளின் எச்சரிக்கைகள் நமது இதயத்தில் எப்போதும் ஒலிக்கட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. இரண்டாம் நிலை. இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம்.
அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் தானுண்டென்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன். தான் தனது தன்னுயிர் என்ற பற்றுகள் அற்றவன், பலராலும் தொழப்பட வேண்டியவன். முன் கூறப்பட்டது தனக்கென்று வாழ்தல் இழிவானது என்கிறது. பின் கூறப்பட்டது தன்னை கடந்து வாழ்தலின் உயர்நிலை ஓம்புகிறது. உலகில் நிறைந்திருக்கும் படைப்புகள் யாவும் தமக்கென்றே வாழ்பவை அல்ல. பூத்து குலுங்கி காய்த்து கனிதரும் மரங்கள் தங்களுக்காகவே வாழ்வதில்லை. காடு மேடு எல்லாம் ஓடி கடல் சேரும் ஆறும் தமக்கென்றே ஓடுவதில்லை. பால் தரும் பசுக்கள் பாடும் பறவைகள் போன்ற பல்லுயிரும் படைப்புகளும் அப்படியே இயங்குகின்றன. மாண்புமிக்க படைப்பான மனிதன் எப்படி இருக்கிறான்? அவன் தன்னலம் கொண்டு சுயநல வட்டத்துக்குள் சுருங்கி முடங்கி போக படைக்கப்பட்டவனா? இல்லவே இல்லை. ஒரு பக்தனின் பக்தி முயற்சியும் பாடுபட்டு செய்கின்ற அவனின் தவ முயற்சியிலும் கூட அவனுக்கு என்று அமைதல் கூடாது. மாறாக மானிடத்தின் வளர்ச்சிக்காக மனுக்குலத்தின் உயர்வுக்காக இருத்தல் வேண்டும் என்பது வேதம் கூறும் படிப்பினை. இங்கு இயேசு சிலுவையை ஏற்கின்றார். எந்த நலத்திற்காக இந்த சிலுவையை ஏற்கிறார்? எந்த நோக்கத்திற்காக இதனை சுமக்க முனைந்தார்? தனது சொந்த நலத்திற்காகவா? சொந்த வளர்ச்சிக்காகவா? வாழ்வுக்காகவா? சொந்த நலன் பேணி இருந்தால் மாட்டுத் தொழுவத்தில் அவர் பிறந்திருக்க மாட்டார். அவர் மனுவுரு எடுத்திருக்கவும் தேவையில்லை. ஆகவேதான் பவுலடியார் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. மாறாக அடிமேன் அவ்வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்கிறார். இயேசு சிலுவையை ஏற்றது சுயநலனுக்காக அல்ல, சொந்த மகிமைக்காக அல்ல, மாறாக மனு குலத்திற்காக, மானுட மீட்புக்காக. அதற்காகவே தன்னையே கையளிக்கின்றார். நாம் நம்மை சார்ந்தவற்றில் மட்டுமல்ல, பிறரை சார்ந்தவற்றிலும் அக்கறை கொள்ள வேண்டும் என்ற மனநிலையை நம்மில் விதைக்க, நமக்குள் நிலைநிறுத்த சிலுவையை அவர் ஏற்றார். அவர் நம்மை பார்த்து, உங்கள் நலம் துறந்து உங்கள் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என் பின் வாருங்கள் என்கிறார். நமக்காக, நம் நலனுக்காக நாம் சுமப்பது சிலுவைகள் அல்ல. அவருக்காக, பிறருக்காக நாம் துன்புற்றால் அவையே உண்மையான சிலுவைகள் என உணர்வோமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே.
அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். எல்லா மனிதரும் கடும் உழைப்புக்கே படைக்கப்பட்டிருக்கின்றனர். தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்த நாள் முதல் நிலம் என்னும் தாயிடம் எல்லோரும் அடக்கமாகும் நாள் வரை ஆதாமின் மக்கள் மீது வலிய நுகம் சுமத்தப்பட்டிருக்கின்றது என்கிறது இறைவார்த்தை. வாழ்வில் இடறி விழாதவன் என்று எவனும் இல்லை. வருத்தம் என்பதனை வாழ்வில் அனுபவிக்காதவர் எவரும் இல்லை. துன்பத்தின் சுமையை சுமக்காதவர், அதன் வலியை அனுபவிக்காதவர் யாரும் இல்லை. இந்த நியதி மனிதனாய் மண்ணில் தோன்றிய மானிட மகன் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும் என்பதனை சொல்கின்றது இந்த நிலை. இவன் தச்சனின் மகன், இவன் என்ன தத்துவம் பேசுகிறான் என சொல்லி அவரை சொல்லால் வதைத்தனர். இவன் பேச்சு மிதமிச்சி போகின்றது, புத்தியை இழந்துவிட்டான் என்று அவரை இகழ்ந்தனர். இறுதியாக இவன் கலகக்காரன், தெய்வத்தை பழித்து பேசியவன் என சிலுவை சாவை அளித்து அவருக்கு தீர்ப்பளித்தனர். அவரது சிலுவை பயணத்தில் அவர் கசையால் அடிக்கப்பட்டதும், சேவகர் கால்களால் மிதிக்கப்படுவதும், அவர் சுமந்த சிலுவை சுமையினால் இடறி விழுவதும், உடல் வலியினால் மருவி துடிதுடிப்பதும் நம் மனக்கண்களுக்கு தெரிகின்றன. உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். ஆதியில் ஆதாமுக்கு எழுதப்பட்ட தீர்ப்பின் ரேகைகள் இவை. வாழ்வு துன்பமும் துயரமும் நிறைந்தவை என்பது உண்மை. ஆனால் வாழ்வில் வீழ்ந்தாலும் எழுந்து நடைபோட வேண்டியது அவசியம் என்பதை ஆழமாக சொல்கிறது இந்த நிலை. இடர் வரும்போது, இன்னல் நம்மை சூழ்ந்து நிற்கும் போது நொந்து நூலாகி போவது சரியில்லை. இவை நாம் கடக்க வேண்டிய கல்வாரி பாதை என்பதை கருத்தாக கொண்டிடுவோம். உளி விழுவது வலியென்று நினைத்தால் கற்கள் சிற்பங்கள் ஆகா என்பதை நினைப்போம். அலை போன்று அல்லல்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிடார் என்ற உறுதியோடு உழைப்போம், உயர்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். ஒரு தாய் என்பவர் 10 மாதம் சுமந்து பத்தியங்கள் பல பிடித்து, கண்களை விளக்காக்கி, கைகளை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி, பிள்ளை வளர வளர அதை பெருமையோடு கண்டு மகிழ்பவர். தன் பிள்ளை பற்றி கற்பனைகள் பல கண்டு சிந்தைக்குள்ளே, என் பிள்ளை இப்படிப்பட்டவளாய் இப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று அப்பிள்ளையின் வாழ்க்கையை வடிவமைக்க கூடியவர். இயேசுவை பெற்ற தாய் மரியாவும்
இப்படிப்பட்ட ஒரு தாயாகத்தான் இயேசுவாகிய குழந்தையை கனிவோடு கருவில் தாங்கி பாசத்தோடு பெற்றெடுத்து கனவுகளோடு உருவாக்கினார். ஆனால் தமது செல்ல மகன் ஒரு குற்றவாளி போன்று கழுமரம் சுமந்து காயங்களோடு நடந்து செல்வதை காண்கின்ற போது அவரது உள்ளம் உடைந்து இதயம் சிதைந்திருக்கும். ஆனால் அவர் இவற்றையெல்லாம் அனுபவித்தும் வேதனையை வெளிப்படுத்தி விழுந்து புரண்டு அழாதது, ஒப்பாரி வைத்து புலம்பாதது விந்தையும் வினோதமுமாகும். இறைவா, உம் சித்தப்படியே ஆகட்டும் என்று அனைத்தையும் இதயத்தில் நிறுத்தி எண்ணத்தில் மகனின் சிலுவையை தானும் சுமந்து அவரை பின் சென்றது அவரது ஆன்மீகத்தின் ஆக்கமே. உன் தந்தையை முழு உள்ளத்துடன் மதித்து நட. உன் தாயின் பேறுகால துன்பத்தை மறவாதே. அவர்கள் உன்னை பெற்றெடுத்தவர்கள். அதற்கீடாக உன்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை நினைவில் இருத்து என்கிறது விவிலியம். இன்று பெற்றோரின் தியாகங்களை மறந்து அவர்களை வேண்டா பொருள்கள் போன்று ஒதுக்குவதும் வெறுப்போடு நடத்துவதும் வேதனைக்குரியது, வெட்கத்துக்குரியது. இந்த தாயின் அன்பிற்கும் இந்த மகனின் பாடுகளுக்கும் ஈடாக நாம் எதையும் செய்ய முடியுமா? இறை வார்த்தையை கடைபிடித்து வாழ்ந்தால் முடியும் என்பதே இயேசுவின் வார்த்தை. இறை வார்த்தையை கேட்டு வாசித்து வாழ்வாக்கி இயேசுவின் பிள்ளைகளாக, அவரது அன்னையின் பிள்ளைகளாக வாழ்ந்திட உறுதி எடுப்போம். உள்ளன்போடு நம் பெற்றோரையும் நமது வீட்டு பெரியோரையும் நடத்திட உறுதியேற்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அலெக்சாந்தர், ரூபு ஆகியோரின் தந்தையான சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படைவீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். நம் கால் இடராதபடி பார்த்து கொள்பவர், நம்மை காக்கும்படி உறங்காது இருப்பவர் நம் இறைவன். நாம் அவரை விட்டு விலகி போனாலும் அவர் நம்மை விட்டு பிரியாமல், மனிதனே நீ எங்கே இருக்கின்றாய் என்று தேடுபவர் அவர். என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன் என்று நம் துன்பங்களை கண்டு துடிக்கக்கூடியவர். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தன்னை விசுவாசிப்பவனின் துன்பத்தை தனது துன்பமாக பாவித்து அவனுக்காக குரல் எழுப்பும் கடவுள் அவர். நம் கடவுள் ஒதுங்கி போகக்கூடியவர் அல்ல, ஒளிந்து கொள்ளும் கூடியவரும் அல்ல. மாறாக நம்மோடு சேர்ந்து நம்மை சுமக்கும் சுமை தாங்கி நமக்காக வதைக்கப்படும் செம்மறி என்பதை அறிகிறோம். ஆனால் அப்படிப்பட்டவருக்கு மனிதனின் தோள்களின் துணை தேவைப்பட்டது விந்தையானது. இறைவனுக்காக நமது இதயங்கள் ஈரம் கொள்ள வேண்டும், நமது கரங்கள் நீட்சி பெற வேண்டும், நமது கால்கள் நடைபோட வேண்டும் என்ற பாடம் சொல்கின்றது இந்நிலை. நாம் இயேசுவுக்காக தோள் கொடுக்கும் சீமோன்களாக இருக்கிறோமா, அல்லது இயேசுவை விட்டு ஓடி ஒளிந்த சீடர்களைப் போன்று இருக்கிறோமா? மனித சுமத்தும் பாவ சுமைகளின் பளுவை தாங்கிட
மனிதர்களின் வேதனை விரக்திகளின் சுமைகளை தாங்கிட, அவர்களின் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளின் எடைகளை தாங்கிட இந்த சிமியோனை போன்று எனக்கு தோள் கொடுக்க வருவீர்களா என கேட்கிறார் இயேசு. ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள் என்ற பவுலடியாரின் அறிவுரை ஏற்போம். துன்புறுவோரின் துயர்துடைக்க நமது கைகளை நீளச் செய்வோம். தனித்து விடப்பட்டு கிடப்பவர்களுக்கு பரிவும் அன்பும் காட்ட நமது கால்களை நடக்கச் செய்வோம். இரக்கம் காட்டி உதவி செய்ய நமது இதயங்களில் ஈரம் சுரக்கச் செய்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். உலகினை உருவாக்கிய இறைவன் அதனை உயிர்களால் நிரப்பினார். தாம் படைத்தவை யாவும் பயனுள்ளவை நல்லவை என்று கண்டு மகிழ்ந்தார். இறுதியாக படைப்பின் உச்சமாக உயர்வான படைப்பாக அவர் மனிதனை படைத்தார். அவனை தமது உருவிலும் சாயலிலும் உண்டாக்கினார். மனிதன் தனது இருத்தலிலும் தனது இயக்கத்திலும் தமது மகிமையை பறைசாற்றிட வேண்டும். தமது அன்பையும் நீதியையும் வெளிப்படுத்தும் பிம்பங்களாக பிரதிபலிப்புகளாக மனிதர்களின் முழு வாழ்வும் திகழ்ந்திட வேண்டும் என்பது இறைவனின் ஆவல். இதற்காகவே தமது உருவிலும் சாயலிலும் மனிதரை படைத்தார் என்பது திண்ணம். இந்த புரிதலில்தான் தூய பவுலடியார் படைப்பின் சிகரங்களான மனிதர்களை கடவுளுடைய கைவேலைப்பாடுகள், கடவுள் கட்டி எழுப்பிய கட்டிடங்கள், கடவுள் எழுப்பிய கடிதங்கள் என்று அழைக்கிறார். இங்கு வாடிப்போய் இருக்கின்ற இயேசுவின் முகத்தை துடைக்க துணிவோடு முன்வருகிறார் வீரப்பெண் வெரோனிக்காள். அவரோடு உடனிருந்து உண்டு மகிழ்ந்து அவருடைய சீடர்கள் என்ற பெருமையோடு இருந்த சீடர்கள் எல்லாம் துன்பம் என்றவுடன் சிதறி ஓடி ஒழிந்து கொண்டனர். ஆனால் இப்பெண் மட்டுமே அவரது முகத்தை துடைக்க துணிகிறார். அதற்காக அவரது முகச் சாயலை இயேசு பரிசாக தருகிறார். இரக்கச் செயல்களில் ஈரச் செயல்களில் ஈடுபடும் எவருமே தனது சாயல்தான், தனது பிம்பமே, தனது பிரதிபலிப்பே என்ற பாடத்தை சொல்லித் தருகிறார் இயேசு. உருவத்தில் இயேசுவை போன்று இருப்பதல்ல, சிந்தனைகளில், செயல்களில், உள்ளத்தில் உண்மையாகவே இயேசுவின் சாயல்களாக, பாவனையாக நாம் இருக்கிறோமா? திக்கற்று திசையிழந்து நிற்போருக்கு திசை காட்டிகளாக, கரை காட்டும் கலங்கரை விளக்குகளாக விளங்குகிறோமா? நமது வாழ்வு முறை இறை சாயலை, இறைவனுடைய அன்பை, பரிவை பிரதிபலிக்கட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். செம்மறிவரே
செம்மறி இவரே கழுமரம் ஏறும் செம்மறி இவரே செம்மறி இவரே செம்மறி இவரே கழுமரம் ஏறும் செம்மறி இவரே. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. மனிதன் காற்றை சுவாசிப்பதனால் உயிர் வாழ்வதில்லை, மாறாக நம்பிக்கையை சுவாசிப்பதனால் உயிர் வாழ்கிறான். சோர்ந்துவிட்ட மனிதன் தனக்குத்தானே பகைவன் துணிந்து விட்டவன் சாவுக்கு பகைவன் என்ற விளம்புதல்கள் ஆழமானவை, அர்த்தமிக்கவை. துணிவை துணையாக்கி கொண்டு மனிதன் நம்பிக்கையுடன் நடைபோட அழைப்பு கொடுப்பவை இவை. இயேசு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். அவர் தமது மீட்பு பயணத்தை துவங்கும் போதே சாத்தான் 3 விதமான சோதனைகளை கொடுத்தான். ஒரு மாய வித்தைக்காரரை போன்று மாறிட, மானிடரை கவரும் சமூக சேவகனாகிட, உலக செல்வங்களின் மீது பட்டுக்கொண்டு பாதை மாறிட என சோதனைகளை அவர் முன் வைத்தான். அவரோ அவற்றை புறக்கணித்துவிட்டு மீட்பு திட்டத்தை செயல்படுத்த முன்னடந்தார். இடையில் ஒரு கூட்டம் அவரை அரசனாக்க அவகாசம் தேடிய போது அவர் ஒதுங்கி போனார். உடனிருந்த சீடர்கள் பதவிக்கும் பகட்டுக்கும் குறி வைத்தபோது இறையரசு அப்படிப்பட்டது அல்ல என்று அவர்களுக்கு பாடம் புகட்டினார். இப்படிப்பட்ட சோதனைகளெல்லாம் மன உறுதியோடு வென்றவர் அவர். 2ஆம் முறை அவர் தரையில் விழுந்து எழுகின்ற போதும் இது விளங்குகிறது. வீழ்வது இயல்பாக இருக்கலாம், ஆனால் வீழ்ந்தே கிடப்பது நல் இயல்புக்கு உரியதல்ல. சாய்வது சாதாரணமாக நடக்கலாம், ஆனால் சரிந்தே கிடப்பது சரியன்று. அது மரத்திற்கும் தட்டைக்கும் உரியது. தூய பவுலடியார் இதனையே நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் தளர்ந்து போக மாட்டீர்கள் என்று படிப்பிக்கிறார். ஆகவே சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்ற சோக கீதத்தை சொந்தமாக கொள்ளுதல் தவிர்ப்போம். வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம் என்று நம்மையே வதக்கிக் கொள்ளும் வரிகளை விட்டுவிட்டு மனதில் உறுதி கொண்டவர்களாக மாறுவோம். மலைபோல் துயர் வரினும் நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்வோருமான இயேசுவின் உதவியால் அனைத்தும் பனிபோல் கரையும், தூசியாய் ஓடி மறையும் என்ற உறுதி கொள்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. எருசலேம் மகளிரே,
நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகளென கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். இவ்வார்த்தைகள் மனிதரை ஒருமனப்பட்ட உணர்விலும் சகோதர சம தர்ம ஒன்றிப்பிலும் சமைத்திட பிணைத்திட முனைகின்றன. மனிதன் என்பவன் தனி மரம் அல்ல, தனி தீவும் அல்ல. அவன் சமுதாய நீரோட்டத்தில் சகோதர குழுமத்தில் ஒன்றுபட்டு வாழ வேண்டியவன். ஆனால் மனித வாழ்வின் நிலை என்ன? மனு குலத்தின் உறவு நிலைகளின் உண்மை என்ன? எவன் எக்கேடு கெட்டு போனால் என்ன? எப்படி இருந்தால் என்ன? தொலைந்தால் என்ன? எரிகின்ற வீட்டில் பிடுங்கியவரை மிச்சம் என்பது போன்று நானும் என் குடும்பமும் கோத்திரமும் சுற்றமும் நட்பும் நிறைவுற்றால் சரி, நிலைத்தால் சரி, உயர்ந்தால் சரி, உருவாக்கினால் சரி என்று வாழும் நிலையே இன்றைய யதார்த்தம், மனிதர் கொண்டிருக்கின்ற நிலைப்பாடு. இந்த நிலையில் இப்படிப்பட்ட கெட்ட போக்குக்கு, மதிப்பற்ற மாண்பற்ற நிலைக்கு இயேசு சூடு வைக்கின்றார். தனக்காக, தனது துன்பத்திற்காக, தனது பார சிலுவைக்காக அழுது புலம்பிய பெண்களை பார்த்து, கதறி கண்ணீர் விட்ட மாதரை பார்த்து கடிந்து கூறுகிறார். எனக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும், அழ வேண்டும் என்பதற்காக நான் வரவில்லை. மாறாக மானிட மீட்புக்காகவே வந்தேன், மனுக்குல நலனுக்காகவே வந்தேன் என்று அவர்களுக்கு உணர்த்துகிறார். நாம் நம்மோடு இருப்பவர்களின் துன்ப துயரத்தில் பங்கேற்று கண்ணீர் விட்டு அவர்களின் காயம் மாற்றிட முற்படுகிறோமா? நமக்கு அடுத்திருப்போர் துயரப்படும் போது நம் கண்கள் கண்ணீர் விடுகின்றனவா? நம் இதயம் ஈரமாகிறதா? மனித ஒன்றிப்பும் சகோதரத்துவமும் சமத்துவமும் காயப்படும் போது, களங்கப்படுத்தப்படும் போது நாம் அழுகிறோமா? மற்றவர்களின் துன்பத்திற்காக நாம் துடிக்கும் போதே, செயல்படுகிற போதே இயேசுவுக்காக நாம் அழுதிட தகுதி பெறுகிறோம் என்பதை உணர்ந்திடுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். படைப்பு எல்லாம் உயிர் கொண்டதாக, சுவாசிக்க கூடியதாக, உணவூட்டம் பெறக்கூடியதாகவே உள்ளன. ஆனால் மனிதர்கள் மட்டுமே இவை தவிர சிந்திக்க கூடியவர்களாக, ஆய்ந்தறிவோராக, தேர்ந்து தெளியக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக, செயல்பாடுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக இருக்கின்றனர். இதனைத்தான் தொடக்கத்தில் இறைவன் மனிதரை உண்டாக்கி தங்களது விருப்புரிமையின்படி செயல்பட அவர்களை விட்டுவிட்டார். நீரையும் நெருப்பையும் அவர்கள் முன் வைத்து அவர்களுக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள்ளும்படி செய்தார். வாழ்வும் சாவும் அவர்கள் முன் வைக்கப்பட்டிருக்க அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்கிறது விவிலியம். மானுட வரலாற்றின் தொடக்கத்திலே ஆதி பெற்றோர் தங்களது விருப்புரிமையின்படி தவறானதை தேர்ந்தெடுத்து பாவத்திலே வீழ்ந்தனர்.
ஆண்டவருக்கு ஏற்காது ஆண்டவரால் தடை செய்யப்பட்டது என அறிந்திருந்தும் தவறானதை தேர்ந்தெடுத்து பாவம் செய்தனர். அவர்களின் வழித்தோன்றர்களான இஸ்ரேலரும் அவ்வாறே செய்தனர். பொங்கி வழிந்தோடும் நீரூட்டாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குப்பைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள் என்கிறார் ஆண்டவர். இயேசுவின் காலத்திலோ யூதர்கள் பரவாவை தேர்ந்தெடுத்து இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த முடிவுகள் எல்லாம் மனிதர்களை பாவத்தின் பிம்பங்களாக, தீமைகளின் கதிர்களாக, அழிவின் பிரதிபலிப்புகளாக ஆகிவிட்டது உண்மை. இயேசு இங்கே 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். லட்சியத்தை வென்றவராக, மானிடர் மீட்புக்கான பாதையை அமைத்தவராக மீண்டும் எழுகிறார். இயேசு சிலுவையை தேர்ந்தெடுத்ததும் கல்வாரியை தேர்ந்தெடுத்ததும் சரியான தேர்ந்தெடுத்தல். தந்தையின் திருவுளம் நிறைவேற்றிய அன்பார்ந்த மகனாக, தந்தையை புரிப்படைய செய்கின்ற திருமகனாகவே அவர் இருந்ததால் அவரது விருப்புரிமைகளில் அவர் தவறவில்லை. அவருடைய தேர்ந்தெடுத்தல்களில் அவர் தடம் புரளவில்லை. நாம் எப்படி பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடிவிடு என்று விவிலியம் சொல்வது போல பாவத்தை தவிர்க்கிறோமா? தீமைகளை தவிர்த்து நன்மைகளை தேர்ந்தெடுக்கிறோமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக் கொண்டனர். முகத்தை பார்த்து முடிவுகள் எடுப்பவன் மனிதன். அகத்தை பார்த்து, அதன் அழகை பார்த்து, அதன் ஆழம் பார்த்து செயல்படுபவர் மகிழ்பவர் இறைவன். தோற்றம் பார்த்து இகழ்வதும் புகழ்வதும் மனிதரின் இலக்கணம். ஆன்மாவை பார்த்து அதனுடைய ஏற்புடைய தன்மையை பார்த்து அதற்கு இளைப்பாறுதலும் ஏற்ற மேன்மையும் தருவது இறைவனின் நியதி. அணியும் ஆடையின் பகட்டும் மினுப்பும் பெருமை என நினைப்பது மடமை. ஆத்மாவின் அழகும் நறுமணமுமே பெருமையும் பேரின்பமும் என்று உணர்தல் சிறப்பு. இங்கே இயேசுவின் ஆடைகளை உரிதலை விட அவரது தோலையை உரித்தெடுக்கின்ற படலமும் பாதக செயலும் அரங்கேறுகின்றது. வியர்வையும் காயத்தில் கசிந்த இரத்தமும் ஒன்றாக கலந்து உடலோடு ஒட்டி கிடக்கிறது. அவரது ஆடையை பித்து எடுத்து சீட்டு போட்டுக்கொள்ளும் சின்ன செயல் ஈனச் செயல் இயேசுவின் மகிமையை சீரழிக்கவோ சிறுமைப்படுத்தவோ முடியாது என்பது சின்னம். அவரது தோட்டத்தை சிதைக்கலாம், அவரது தோலையை உரித்து எடுப்பது போன்று அவரது ஆடைகளை களையலாம். ஆனால் அவரது தெய்வீகமும் அவர் நிறைவேற்றிய தெய்வ திருவுளமும் மங்காத ஒளியாக மலைமேல் ஏற்றி வைக்கப்பட்ட தீபம் போல குன்றாது ஒளி கொடுத்து முடிவில்லா காலத்துக்கும் நிலைக்கும் முத்திரை கொண்டது என்பதை மூடர்கள் அவர்கள் அறிய வாய்ப்பில்லை. ஆதியிலே ஆதாம் ஆண்டவர் அளித்த மகிமை நாடையை இழந்து மரத்தினிடையே ஓடி ஒளிந்து நின்றான். இங்கே மானிடராகிய நமக்கு மீட்பின் ஆடையை பெற்றுத்தர தனது ஆடை இழந்தவராக தோற்றம் சிதைக்கப்பட்டவராக நிற்கிறார் இயேசு.
திருமுழுக்கு திருவருள் சாதனத்தால் கடவுளின் பிள்ளை என்று முத்திரை பெற்று உறுதி பூசலில் மீண்டும் உறுதி செய்யப்பட்டு விசுவாச வாழ்வில் வீறுநடை போட வேண்டிய நாம் இறைவனின் பிள்ளைகள் என்ற முத்திரைக்கு எவ்வளவுக்கு பங்கம் ஏற்படாமல் பாதுகாத்து வருகின்றோம்? நமது ஆத்மாவின் தெய்வீக ஒளி அணையாமல் பாதுகாக்கின்றோமா? இறைவனின் ஆலயங்கள் நாமும் நம்மோடு இருப்பவரும் என்ற உயர்ந்த உன்னத உணர்வு நம்மிடம் இருக்கிறதா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஊனும் உதிரமும் உயிரும் கொண்ட மனித வாழ்வில் நாவினில் தடுமாறுவதை விட நடைபாதையில் தடுமாறுவது மேலானது என்கிறது இறைவாக்கு. பண்பற்ற பேச்சுக்கள், பாவ பேச்சுகளுக்கு நாவை பழக்கப்படுத்தி கொண்டவர்கள் பேசும் பொழுதெல்லாம் வசை மொழிகளையும் வக்கிர கதிர்களையும் கக்கி விடுகின்றனர். அவை உடன் வாழும் உறவுகளையும் உற்றாரையும் அயலாரையும் அந்நியரையும் புண்படுத்தி காயங்களை கணக்கில்லாமல் உருவாக்கி விடுகின்றன. வாய் சண்டையில் பயன்படுத்தும் வசைமொழிகள், அடுத்தவர்களை இகழ்ந்திட எடுத்துரைக்கப்படும் மாசுபடிந்த வார்த்தைகள் ஆழமான பாதிப்புகளை, ஆறாத தழும்புகளை, மாறாத தடங்களை மனிதருக்குள் உருவாக்கக்கூடிய சக்தி கொண்டவைகள். ஆகவேதான் வள்ளுவர் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று இதன் தாக்கத்தை எடுத்து சொல்லியிருக்கின்றார். இங்கு இயேசுவின் உடலை ஆணிகள் கொண்டு ஆழம் பார்க்கின்றார்கள். நற்செய்தியை நல்மனதுடையோர் யாவரும் கேட்க வேண்டும் என்று நடந்த கால்கள் நீண்ட ஆணி கொண்டு நீட்டி மடக்கி அறையப்படுகின்றன. செல்லும் இடமெல்லாம் குருடருக்கு பார்வையும் செவிடருக்கு கேட்கும் திறனும், குஷ்ட நோயாளிகளுக்கு பூரண சுகமும், அல்லல் அவதிப்படுவோருக்கு ஆறுதலும் அரவணைப்பும் அளித்து வந்த கரங்கள் ஆணிகளுக்குள் அடக்கி முடக்கப்படுகின்றன. செந்நீர் சிந்திட அவர் சிலுவையில் அடக்கி அறையப்படுகிறார். அவரது ஆழமான காயங்கள், ஆறாத புண்கள் நம்பிக்கையாளர் ஒவ்வொருவருக்காகவும் விலையாக கொடுக்கப்பட்ட வீர தழும்புகளாக, விசுவாச முத்திரைகளாக மாறின. நாம் உலகில் வாழும் காலமெல்லாம் இயேசுவுக்கு காயம் ஏற்படுத்தாத மாண்புள்ள வாழ்வை வாழ வேண்டும் என்று சிலுவையில் அறையுண்ட இயேசு நம்மிடம் உரைக்கிறார். நாவடக்கமின்றி, நயமான பேச்சுகளின்றி, புறங்கூறியும் புண்படுத்தும் முறையில் பேசித் திரியும் நமது வாழ்வு இயேசுவை ஆணிகொண்டு மீண்டும் மீண்டும் அடித்து அவதிப்படுத்துகின்ற வாழ்வே என அறிந்திடல் அவசியம். ஐயோ பாவிகள், இயேசுவை ஆணிகள் கொண்டு அடித்தனரே என கொட்டி இரக்கம் காட்டுவது வீணானது. இயேசுவின் சாயலான நமது சகோதரர் சகோதரிகளை நாம் இகழ்ந்தும் இழித்தும் புறங்கூறியும் புண்படுத்தும் போது அவற்றை நாம் இயேசுவுக்கே செய்கிறோம் என்று உணர்ந்து இவற்றை ஒதுக்கி வாழ்ந்திட முனைவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.
12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. உலகம் முழுவதையும் படைத்தவர், அகிலம் முழுவதையும் நிறைந்து இருப்பவர், எல்லாம் கடந்து எல்லாவற்றிலும் கலந்தவர் அவர். அவரது ஆற்றல் அளவிடப்பட முடியாதவை. அவரது வல்ல செயல்கள் வாக்குவாதத்திற்கு உட்படுத்தப்பட முடியாதவை. அவரது வியத்தகு மகிமை பிரித்துரைக்க இயலாதது. அவர் நித்தியத்துக்கு உரியவராகவும் நித்தம் உலகின் செயல்களை நெறிப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கின்றார். முதலும் முடிவும் ஆதியும் அந்தமும் ஆனவர். இவ்வாறு எல்லாம் இறைவனின் இயல்புகளை எடுத்து உரைக்கின்றோம். அவற்றை ஏற்றும் நாம் விசுவசிக்கின்றோம். ஆனால் இவை யாவுக்கும் உரிய இயேசு இயலாதவராக எல்லோருடைய நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் உட்படுத்தப்பட்ட தெய்வ திருவுளத்தை நாம் புரிந்து கொள்ள இயலவில்லை. அவர் சிறுமைப்படுத்தப்பட்டவராக, நலிவுக்கு உட்படுத்தப்பட்டவராக, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே சிலுவையில் தொங்குகிறார். திருக்கோவிலை இடித்தால் திரும்ப 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்து சிலுவையிலிருந்து இறங்கி வா, பார்ப்போம் என்கிறது ஒரு கூட்டம். யூதர்களின் அரசே, என்ன இப்படி ஆண்டியாக தொங்குகிறாய்? இறங்கி வா, நாங்கள் ஏற்று நம்புகிறோம் என்கிறது அடுத்து நிற்கிற இன்னொரு கூட்டம். உடன் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவர், நீ மெசியாதான் என்றால் உன்னையும் எங்களை காப்பாற்றும், பார்ப்போம் என்கிறான். இறைவன் ஏன் இப்படி அவமானப்படுத்தப்பட்டவராக, இயலாமைக்கு உரியவராக, நலிவடைந்தவராக சிலுவையில் தொங்க வேண்டும்? ஏன் ஏன்? பூவும் புல்லும் போன்று வாழ்நாள்களை கொண்ட நாம் புவி ஆளும் இறைவனின் திட்டங்கள் முழுவதையும் புரிந்து அறிதல் இயலாதது. இலைகள் உதிர்வன போல இன்று இருந்து நாளை மறையும் வாழ்வுடைய நாம் ஆண்டவரின் செயல்பாடுகள் அனைத்தையும் நமது அறிவிலே உரசி பார்க்க துடிப்பது வீணானதே. ஆகவே அறிவாளிகள் நாம் என்று ஆண்டவரின் செயல்களை கேள்வி கேட்பதை நிறுத்தி விடுவோம். தனது அன்பை எண்பிக்க தம்மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு நமக்காக மனூர் எடுத்த இறைவனின் அன்பை, தியாகத்தை ஏற்போம். நமக்காக, நம்மை மீட்பதற்காக தன்னையே மடித்து கொண்ட இந்த கோதுமை மணியை, பாவமற்ற செம்மறியை உற்று நோக்குவோம். அன்பு மிகுந்த வாழ்வு, அன்பில் விளையும் செயல்முறைகள் கொண்ட வாழ்வு நமதாவதே. இந்த சிலுவையில் தொங்கிடும் அந்த அன்புக்கு நாம் செலுத்தும் சிறந்த பதில்மொழி என்பதை சிந்தனையில் நிறுத்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். செம்மறிவரே செம்மறிவரே, கழுமரம் ஏறும் செம்மறிவரே செம்மறிவரே செம்மறிவரே, கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 13ஆம் நிலை. இயேசு தன் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். பழியில்லா பண்புடைய மக்களை பெற்றோருக்கு எத்தனை பிறவி எடுப்பினும் தீவினை துன்பங்கள் நெருங்காது என்பது வள்ளுவரின் வாக்கியம். பிள்ளையை பெற்றெடுத்த போது பெற்ற மகிழ்ச்சியை விட
தான் பெற்ற பிள்ளை பேறு பெற்றவன், பெரும் நற்பண்புகள் கொண்டவன் என்ற வாழ்த்துக்களை கேட்கின்ற போது அடைகின்ற மகிழ்ச்சி அத்தாய்க்கு அதைவிட பெரிதானதாக இருக்கும் என்பது அவர் கருத்து. இவன் தந்தை இவனை பெற்றெடுக்க என்ன தவம் செய்தாரோ என்று கூடியிருப்போர் கூற கேட்பதே மகன் தந்தைக்கு ஆற்றும் மகத்தான கைமாறு என்பதும் அவர் கூற்று. ஆனால் இவற்றிற்கு மாறாக பண்பற்ற வாழ்வும் பாவ செயல்களும் செய்து வாழும் பிள்ளைகளைக் கண்டு இவன் பெற்ற பிள்ளையோ எவள் பெற்ற பிள்ளையோ என்று பெற்றோர் மீது தீர்ப்பு எழுதி தீய அவதூறுகளை அவர்கள் மேல் சுமத்துவதும் சமூகத்தின் வழக்கு. இயேசுவை பெற்ற இந்த தாய் இயேசுவை பெற்றதால் அவருக்கு கிடைத்தது வாழ்த்துக்களா, வசவுகளா, ஆசீரா, வியாகுலங்களா? இயேசு கருவாக இத்தாயின் வயிற்றில் உருவாகப் போகிறார் என்று கபிரியேல் தூதர் முன் அறிவித்த போதே கலக்கம் அவரை ஆட்கொண்டது. இது எப்படி நிகழும் என்று கேள்வி கேட்டார். பின்பு நம்பிக்கை மேலோங்கி மீட்பு திட்டத்திற்கு ஆம் என்றுரைத்து அதனை தொடங்கி வைத்தார். இருந்தாலும் அச்செய்தியும் செயல்பாடும் அவருக்கு மிரட்சியளித்த அதிர்ச்சியே. பெற்றெடுத்த குழந்தையை கோவிலில் ஒப்பு கொடுத்த போது உலகத்தால் எதிர்க்கப்படும் அடையாளமாக அக்குழந்தை இருக்கும் என்று சிமியோன் சொன்ன வாக்கு அத்தாயின் உள்ளத்தில் வியாகுலத்தை விதைத்தது. அந்த குழந்தைக்காக எகிப்திற்கு ஓடியது, அக்குழந்தையை எருசலேமில் தொலைத்துவிட்டு தேடியது, வளர்ந்து சிலுவை சுமந்த போது கண்ணீரோடு அதை கண்டு நின்றது, சிலுவையில் அவர் அறையப்பட்டு உயிர் விட்டபோது தவித்து நின்றது என்று அவர் அனுபவித்த வியாகுலங்களின் வேதனை சொல்லில் அடங்காதது. இப்போது இறுதியாக அவரை பிணமாக மடியில் கிடத்திக் கொண்டு மனம் நொந்து அழுகின்ற இந்த தாயின் நிலை ஆறுதலுக்கு உரியது அல்ல. அகிலத்தில் எந்த தாயும் அடையக்கூடாத, அனுபவிக்க கூடாத சோகத்தின் சுமையது. இந்த தாயின் சோகம் எதில் அடங்கி இருக்கிறது? சாகக்கூடாத வயதில் இந்த மகன் சாய்ந்து கிடக்கிறார் என்பதிலா? வாழ வேண்டிய வயதிற்குள்ளேயே வதங்கி போனார் என்பதிலா? தான் வாழ்ந்து சாயும் காலத்திலே தனக்கு கொள்ளி வைக்க பிள்ளை இல்லாமல் போய்விட்டாரே என்பதிலா? இல்லை இல்லை, இயேசு என்ற ஒரு மனிதனுக்கு மட்டும் தாயாக இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நினைத்திருப்பார். இழந்து விட்டேனே என்று அழுதிருப்பார். மாறாக, அம்மா இதோ உம் மகன் என்று இயேசுவால் உலகத்தோர் யாவருக்கும் தாயாக தாரை வார்க்கப்பட்ட தாய் அவர். ஆகவே அவரது அழுகைக்கான அர்த்தம் வேறு. தேடி பெற வேண்டிய மீட்பராகிய பொக்கிசம் தானே மாந்தரை தேடி வந்திருக்க அதில் உவகை காணாமல் அவரை புறக்கணித்து அவரை கொண்டு புதைக்கின்றனரே என்றே அவர் அழுகின்றார், வருந்துகின்றார், வியாகுலப்படுகின்றார். மீட்புக்கு ஏற்ற வாழ்வு நாம் வாழாமல் ஊதாரித்தனமாக நம் வாழ்வை வாழ்வது உண்மையிலே இத்தாயை வியாகுலப்படுத்துகின்ற வாழ்வு என்பதனை உணர்ந்திடுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. யோசிப்பு மெல்லிய துணிவொன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வைத்தார். கல்லறைக்கு காவு கொடுக்க மனிதனை இறைவன் படைக்கவில்லை, மாறாக அவனை அழியாமைக்கென படைத்தார். அவன் மடிந்து மறைந்து போவதற்காக அல்ல,
வளமை காணும்படியாகவே இறைவன் அவனை படைத்துள்ளார். அவனும் தனது வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் தனக்கு கிடைக்கும் நன்மைகளை நன்கு பயன்படுத்தி இன்பம் துய்த்திட வேண்டும் என்பது அவரது அழைப்பு. ஒருவன் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தான் என்பதை விட எப்படி வாழ்ந்தான் என்பது முக்கியம் என்கிறது ஒரு முதுமொழி. 100 ஆண்டுகள் ஒருவன் உயிரோடு இருந்தான் என்பது பெருமை அல்ல. மாறாக அந்த 100 ஆண்டுகளில் எத்தனை ஆண்டுகள், எத்தனை மணித்துளிகள் அவன் முழு மனிதனாக வாழ்ந்தான் என்பதுதான் கடவுளின் கணக்குக்கு உரியது. உயிரோடு இருந்தும் செத்தவர்களாக இருப்பவர் பலர், செத்திருந்தும் உயிரோடு இருப்பர் சிலர். இயேசுவின் வாழ்வு எப்படிப்பட்டது? இயேசு எப்படிப்பட்டவர்? 33 ஆண்டுகளுக்குள் முற்று பெற்றதா அவரது வாழ்வு? கல்லறைக்குள்ளே முடங்கி போன வாழ்வா அவரது வாழ்வு? இல்லை இல்லை. யானை இருந்தாலும் யானை இறந்தாலும் 1000 பொன் என்பது உண்டு. அதுபோன்று இயேசு இருந்த போதும் வாழ்ந்தார், இறந்த பின்பும் வாழ்கிறார். அவர் மனுவுருவோடு மண்ணுலகில் இருந்த பொழுது முழுவதும் முழு மனிதனாகவும் முழு தெய்வமாகவும் வாழ்ந்தார். மடித்த பின்பு உயிர்த்தவராக, உயிர்த்த பின்பு என்றும் வாழ்பவராக, எங்கும் நிறைந்திருப்பவராக உதயமானது அவரது வாழ்வு. ஆகவே இயேசுவின் சடலம் அரிமத்தியா ஊரான சூசையின் சொந்த கல்லறைக்குள் அடக்கப்பட்டது உண்மை. ஆனால் அவரது வாழ்வும் வார்த்தையும் நல் மனதுடையோர் யாவரின் இதயத்துக்குள்ளும் இருத்தலிலும் விதைக்கப்பட்ட வித்தான வாழ்வு என்பது அதைவிட உண்மை. ஆடை போன்று மனிதர் அனைவரும் முதுமை அடைகின்றனர். நீ திண்ணமாய் சாவாய் என்பதே தொன்மை நெறிமுறை என்கிறது இறைவார்த்தை. ஆகவே படுத்து பாதாளம் சென்ற பிறகு பாவம் செய்தேனே, வாழ்வை பாழாக்கினேனே என சிந்தித்த செல்வனை போன்று இல்லாமல் இருக்கும் போதே இப்போதே நல்லது செய்து நயமான வாழ்வு வாழ இறைவன் நம்மை படைத்துள்ளார் என்ற உணர்வோடு வாழ்வது நல்லது. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயனென்ன என்ற இறை வார்த்தை நமது இதயத்தின் துடிப்பாக, இதயத்திற்குள் ஒலிக்கும் ஒளியாக இருக்கட்டும். நிலை இல்லாதவைகளை தேடி நீசர்களாய் வாழ்வதை தவிர்ப்போம். நிலையானவற்றை தேடுவதிலும் நயமானவற்றை செய்வதிலும் நித்தம் நமது பொழுதுகளை செலவிடுவோம். கல்லறைக்குள் மறைந்து போகும் வாழ்வல்ல நம் வாழ்வு. கடவுளுக்கு ஏற்றதாகவும் அவருக்கு கனிதருகின்ற வாழ்வாகவும் அது இருக்கட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். சிலுவையில் உயர்த்தப்பட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த தவக்கால வெள்ளிக்கிழமை அன்று நாங்கள் உமது சிலுவையின் அடியில் மௌனத்துடன் நடுங்கும் இதயத்துடனும் பணிந்து நிற்கிறோம். உமது கரங்களிலும் கால்களிலும் பதிக்கப்பட்ட ஆணிகளின் ஒளி, உமது தலையை சூழ்ந்த முள் கிரீடத்தின் வலி, உமது உடலெங்கும் சிந்திய இரத்தம், இவை அனைத்தும் எங்கள் பாவங்களின் கணத்தை எங்களுக்கு நினைவூட்டுகின்றன. ஆண்டவரே, நீர் நிரபராதி, ஆனால் குற்றவாளியாக கருதப்பட்டீர். நீர் புனிதர், ஆனால் பாவிகளின் இடத்தை ஏற்றீர். நீர் உயிரின் ஆண்டவர், ஆனால் மரணத்தை சுவைத்தீர். இந்த அதிசயமான அன்பின் முன் எங்கள் வார்த்தைகள் மௌனமாகின்றன, எங்கள் உள்ளங்கள் உருகுகின்றன. இயேசுவே, நீர் சிலுவையை தாங்கி கல்வாரி பாதையில் நடந்தபோது ஒவ்வொரு அடியும் எங்கள் வாழ்வின் சுமைகளை நீர் ஏற்றுக்கொண்ட அடியாக இருந்தது. எங்கள் அகந்தை, எங்கள் சுயநலம், எங்கள் அலட்சியம், எங்கள் மறுப்புகள், இவை அனைத்தும் உமது தோள்களில் பாரமாக ஏறின. இன்றும் ஆண்டவரே, நாங்கள் பலமுறை அதே பாவங்களை மீண்டும் செய்கிறோம். இருந்தும் நீர் எங்களை தள்ளவில்லை. சிலுவையின் கரங்களில் எங்களை தழுவினீர். சிலுவையின் அறையப்பட்ட இயேசுவே,
உமது கரங்கள் விரிக்கப்பட்ட போது அது உலகை அணைக்கும் அன்பின் அடையாளமாக மாறியது. எங்களை ஏற்றுக்கொள்ள, மன்னிக்க, மீட்க உமது கரங்கள் ஒருபோதும் மூடப்படவில்லை. ஆண்டவரே, எங்கள் இதயங்கள் பலமுறை பிறர்க்கு திறக்கப்படாமல் கடினமாகி மூடிக்கொண்டிருக்கின்றன. உமது சிலுவையை நோக்கி எங்கள் இதயங்களை திறக்க எங்களுக்கு அருள் தாருங்கள். இயேசுவே, அப்பா, இவர்களை மன்னியும் என்று நீர் சிலுவையில் சொன்னபோது அந்த வார்த்தைகள் இன்றும் இரக்கத்தின் நதியாக பாய்ந்து கொண்டிருக்கின்றன. எங்களை புண்படுத்தியவர்களை மன்னிக்க முடியாமல் நாங்கள் சிக்கி தவிக்கும் தருணங்களில் உமது மன்னிப்பின் ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கள். பழிவாங்கும் மனதை அகற்றி சமாதானத்தின் மனதை அள்ளியுங்கள். சிலுவையில் தாகமடைந்த ஆண்டவரே, எனக்கு தாகம் என்று உமது குரல் உடலின் தாகத்தை விட ஆத்மாவின் தாகமாக எங்கள் காதுகளில் ஒலிக்கிறது. நீர் எங்கள் அன்புக்காக தாகமாயிருந்தீர், எங்கள் மனம் திரும்புதலுக்காக தாகமாயிருந்தீர். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் உலகின் நீரால் எங்கள் தாகத்தை தீர்க்க முயன்று உம்மை மறந்துவிட்டோம். இந்த தவ காலத்தில் உமது அன்பையே எங்கள் உண்மையான தாகமாக மாற்றுங்கள். சிலுவையில் தொங்கிய இயேசுவே, உமது தாயையும் சீடனையும் ஒருவருக்கொருவர் ஒப்படைத்தீர். அந்த தருணத்தில் நீர் துன்பத்தில் மத்தியில் கூட ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்கினீர். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் உடைந்துள்ள உறவுகளை சீரமைக்க உமது சிலுவையின் சக்தியை பொழியுங்கள். அன்பு குளிர்ந்த இதயங்களில் உமது அன்பின் தீ எரியட்டும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நீர் சிலுவையில் அழைத்த போது மனித வேதனையின் ஆழத்தை நீர் முழுமையாக அனுபவித்தீர். இன்றும் ஆண்டவரே, பலர் தனிமையில், நிராகரிப்பில், நம்பிக்கையின்மையில் அதே அழைப்பை உச்சரிக்கிறார்கள். அவர்களுடன் நீர் இருக்கிறீர் என்பதை உமது சிலுவையின் மூலம் உலகிற்கு அறிவிக்க எங்களை அனுப்புங்கள். சிலுவையில் இறுதி மூச்சு விட்ட எங்கள் மீட்பரே, அனைத்தும் நிறைவேறியது என்று நீர் கூறிய போது மனித மீட்பு நிறைவு பெற்றது. எங்கள் பாவத்தின் கடன் முழுமையாக செலுத்தப்பட்டது. இந்த மகத்தான இரட்சிப்பை நாங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் நன்றியுள்ள வாழ்வாக மாற்ற உதவுங்கள். ஆண்டவரே, உமது சிலுவை எங்களுக்கு தீர்ப்பின் அடையாளம் அல்ல, அது இரக்கத்தின் அடையாளம். அது தோல்வியின் சின்னம் அல்ல, அது வெற்றியின் கொடி. அது மரணத்தின் கதவல்ல, அது உயிரின் வாசல். இந்த உண்மையை எங்கள் தினசரி வாழ்வில் சாட்சி சொல்லும் கிருபையை தாரும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, இன்று நாங்கள் உமது காலடியில் எங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒப்படைக்கிறோம். எங்கள் பாவங்களை உமது இரக்கத்தில் கழுவுங்கள். எங்கள் காயங்களை உமது காயங்களில் மறையுங்கள். எங்கள் பயங்களை உமது நம்பிக்கையில் கரையுங்கள். இந்த தவக்கால வெள்ளிக்கிழமையில் நாங்கள் சிலுவையை முத்தமிடும்போது அது ஒரு சடங்காக அல்ல, ஒரு வாழ்வு தீர்மானமாக மாறட்டும். உமது சிலுவையை தாங்கி உம்மை பின்தொடர எங்களை வலிமைப்படுத்துங்கள். இறுதியாக ஆண்டவரே, சிலுவையின் இருளில் இருந்து உயிர்ப்பின் ஒளிக்கு எங்களை அழைத்து செல்லுங்கள். இதையெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு எங்களை மீட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிவோடு நம்பிக்கையோடும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.